இன்னைக்கு இந்த வீடியோவில் டேப்பர் டேர்னிங், அதாவது டேப்பர் டேர்னிங்கை G90 பாக்ஸ் டேர்னிங் சைக்கிளை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் டேர்னிங் சைக்கிள் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் டேர்னிங், போரிங் ஆப்ரேஷன், டேப்பர் டேர்னிங் மூணுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நாம் இந்த வீடியோவில் இந்த G90 அதாவது பாக்ஸ் டேர்னிங் சைக்கிள் டேப்பர் டேர்னிங்கில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், G90 டேப்பர் டேர்னிங் சைக்கிள். இந்த சைக்கிள்குள்ள சின்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து G90 எக்ஸில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபைனல் டயமீட்டர் கொடுக்கணும். Z அப்படிங்கிறது லென்த்து அப்படின்னா என்னன்னா, இந்த கீழே படத்தை பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இனிஷியல் டயமீட்டர், இது வந்து ஃபைனல் டயமீட்டர். இது ரெண்டுக்கு இடையில் உள்ள தூரம் வந்து உங்களுக்கு வந்து லென்த்து. அடுத்து வந்து ஆர் அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். எஃப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீட் கொடுக்குறீங்களோ ஃபீட் ரேட்டு. இதில் வந்து ஆர் அப்படிங்கிறது என்னென்னா, ஆர் ஈக்குவல் டு இனிஷியல் டயமீட்டர் மைனஸ் ஃபைனல் டயமீட்டர் பை 2. அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியல் டயமீட்டரை வந்து ஃபைனல் டயமீட்டர்லேருந்து மைனஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இனிஷியல் டயமீட்டர் வந்து சிறுசாகவும் ஃபைனல் டயமீட்டர் வந்து பெருசாக இருந்தால் வேல்யூ வந்து மைனஸில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இனிஷியல் டயமீட்டர் வந்து பெருசாகவும் ஃபைனல் டயமீட்டர் வந்து சிறுசாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவில் கிடைக்கும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், நீங்கள் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு டேப்பர் எடுக்கணும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் வந்து 10, அது வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் டயாமீட்டர் வந்து 30, அது வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் டயாமீட்டர். அப்போ நம்ம சின்டாக்ஸ் படி எக்ஸ் அப்படிங்கிறது 30, இசட் அப்படின்னா நம்ம லென்த்துன்னு படித்தோம். லென்த் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள இடையில தூரம். இந்த டைரக்ஷன் இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து -40 அப்படின்னு கொடுக்கணும். அடுத்து வந்து நம்ம ரேடியஸ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ரேடியஸ் வேல்யூ ஈக்குவல் டு இனிஷியல் டயாமீட்டர் மைனஸ் ஃபைனல் டயாமீட்டர் பை 2 அப்படின்னு ஒரு சின்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டயாமீட்டர் வந்து 10, ஃபைனல் டயாமீட்டர் வந்து 30. அப்போ 10 - 30 வந்து உங்களுக்கு வந்து -20 கிடைக்கும். அதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து -10. அப்போ வந்து ரேடியஸ் வேல்யூ அப்படிங்கிறது -10. G90 பாக்ஸ் டேர்னிங் சைக்கிளில் டேப்பர் டேர்னிங் அதுக்கு உள்ள ஒரு சின்ன ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டயாமீட்டர் வந்து 30, இனிஷியல் டயாமீட்டர் 10, லென்த் வந்து 40. அதுக்கு வந்து நம்ம ரேடியஸில் வந்து -10 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். G21, G98, G28, M06, M03 இந்த கோடு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலனா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ G00 X30 Z0 நீங்கள் இந்த இடத்துல வந்து டூவில் வந்து நிப்பாட்டிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து டூல் வந்து கரெக்டாக இங்கேருந்து நிற்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து G90 டேப்பர் டேர்னிங்கு G90 X30 ஃபைனல் டயாமீட்டர் வந்து 30, லென்த் வந்து -40. இந்த ரேடியஸ் வந்து நம்ம -10 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு எம்எம்மாக நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, -10 வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஒருவேளை நீங்கள் 2 எம்எம்மாக கட் பண்ண முடியும் அப்படின்னா -2, -4, -6 அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எம்எம்மாக எடுத்துருக்கோம். இப்போ வந்து R -1, -2, -3, -4, -5லேருந்து -10 வரைக்கும் வந்து எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து G28, அப்புறம் வந்து M05, M30. அவ்வளோதான் இந்த சின்ன ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராம்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமுக்குள்ள சிமுலேஷனை நம்ம சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம பார்க்கலாம்.